இன்ஃபினிக்ஸ்னுடைய ஒரு மொபைல் இன்ஃபினிக்ஸ் GT30 இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா கேமிங் பீரியர்களுக்காக 20,000 செக்மெண்ட்ல அவங்க லான்ச் பண்ண ஒரு மொபைல் ஃபோன். கேமிங் பீரியர்களுக்கு தேவையான பல விஷயங்கள் அந்த மொபைல் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் அந்த மொபைலினுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். பாக்ஸுக்கு வெளியில் ஒரு மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன் மாதிரி ஒரு கட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் எங்கேயுமே மொபைலோடைய டிசைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க கிளியராக போடல. ஆனால் மொபைலுடைய ஹைலைட்ஸ் என்னன்னா கேமிங் ட்ரிகர்ஸ் இதில் இருக்கு. அப்புறம் இதில் AMOLED டிஸ்பிளே 144 ஹெர்ட்ஸ்க்கான டிஸ்பிளே இருக்கு, எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இது திறந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த மொபைல் ஃபோன் தான். ஸோ இந்த மொபைல் ஃபோன் ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் பாக்ஸுக்குள்ள வேற என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சாதாரண குவாலிட்டியில் ஒரு TPU ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதை ஸ்கேன் பண்ணால் ஒரு சில அனிமேஷன்ஸ்லாம் வரும், யூசர் மேனுவல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் USB Type-C கேபிள் இருக்குது, 45 வாட் சார்ஜர் ப்ளஸ் இந்த மொபைல் ஃபோனுக்காக ஒரு சிம் கார்டு பின்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த மொபைல் ஃபோனுடைய பாக்ஸோடைய கண்டென்ட்ஸ். ஸோ இப்போ இது எல்லாமே ஓரமாக வச்சுட்டு இந்த மொபைல் GT30 எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பின்புறத்தில் இந்த டிசைன் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு இந்த பாக்ஸில் எப்படி இந்த பேட்டர்ன் இருந்துச்சோ அதே மாதிரியான பேட்டர்ன் தான். இதுக்கு பேர் சைபர் மெக்கா பேட்டர்ன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் நல்லா இருக்குது. பட் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இதுக்குள்ள லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான மெக்கானிக்கல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லைட்ஸை நீங்கள் பலவிதமாக உங்களுக்கு தேவையானபடி இதில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொபைலினுடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 187 கிராம்ஸ் தான். திக்னஸும் 8 mm தான். ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு டிசைன். ஆனால் கையில் பிடிக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்குது, லைட் வெயிட்டாகவும் இருக்குது. பிளாஸ்டிக் பாடி தான், ஆனால் கிளாஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கார்னிங் கோரில்லா 7i ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து IP64க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங்கும் இருக்குது. இந்த LED பேக் லைட்டும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. மொபைலுடைய கீழ்ப்புறத்தில் USB Type-Cக்கான ஒரு போர்ட் இருக்குது. பக்கத்தில் ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் ஸ்பீக்கர், ஆக்சுவலாக டூயல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது குவாலிட்டி. சிம் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா டூயல் சிம் கார்டு, ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டு நீங்கள் போட்டுக்கலாம். 5G மொபைல் ஃபோன். ஆனால் இதில் வந்து SD கார்டுக்கான சப்போர்ட் இதில் கிடையாது. 20,000 செக்மெண்ட்டில் இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருடைய ஸ்பீட் அண்ட் அக்யூரசி நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபேஸ் அன்லாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அன்லாக் ஆயிடுது. இந்த இன்ஃபினிக்ஸ்னுடைய GT30 டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 140 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு ஃபாஸ்டான ஒரு டிஸ்பிளே, 1.5K ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே, 6.78 இன்ச்சஸ் இருக்குது. இந்த மொபைலுடைய டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பண்ணியிருக்காங்க. கேம் விளையாடுறதுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறதுக்குமே அருமையாக இருக்குது. ஓவர் சேச்சுரேஷன் கிடையாது. பிரைட்னஸும் நல்லா இருக்குது. அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி நல்லா இருக்குது. நல்லா இருக்குன்னு சொல்கிறது இந்த ப்ரைஸுக்கு நல்லா இருக்குது. அதே நேரத்தில் இன்டோர்லையும் கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறதுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. மொபைலுடைய டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா IR போர்ட் இருக்குது, செகண்டரி ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் ஒன்றும் கிடையாது. இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா GT கேமிங் ட்ரிகர்ஸ். இப்போ இந்த கேமராவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கேமிங் ட்ரிகர்ஸ் இங்கே தெரியுதான்னு தெரியல. பட் இங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி இந்த சைட்லேயே ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இந்த வால்யூம் பட்டன், பவர் பட்டன் இதெல்லாம் நார்மலாக பார்க்குறது. பட் இந்த கேமிங் ட்ரிகர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஒன்று இருக்கிற மாதிரி தெரியாது. பட் நேச்சுரல் நீங்கள் கேம் விளையாடுறப்போ அந்த கேமிங் ட்ரிகர்ஸ் உங்களுக்கு எங்கே இருக்கிற இடம் நீங்கள் ஃபீல் பண்ணி விளையாடுற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு பாராட்டுக்கள். இந்த இன்ஃபினிக்ஸ் GT30 வந்து ஒரு கேமிங் மொபைல் ஃபோன் தான். பட் இருந்தாலுமே கேமராவுக்கு ஓரளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு இதை விட பெட்டரான கேமராவை நம்ம பார்த்துருக்கோம். பட் இவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா 64 மெகா பிக்சல் சோனியினுடைய IMX682 கேமரா கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் செகண்டரி கேமரா உங்களுக்கு ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இந்த இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோன்ஸில் 3வது 4வது ஓட்டையெல்லாம் போட்டு தேவையில்லாதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இதில் பண்ணலை. நேர்மையாக 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய கேமரா. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டுனாச்சுக்குள்ள 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 கேமராவுமே உங்களால் 4K வீடியோஸ் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியுது. வீடியோனுடைய குவாலிட்டி ஓகே சுமாராக இருக்குது, ரொம்ப டாப் நாச்சுன்னு சொல்ல முடியாது. இதில் ஸ்டெபிலைசேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. பட் ஆர்டிஃபிஷியல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபீல் பண்ணி முடியுது. ஏன்னா ஜிட்டஸ்லாம் லைட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஃப்ரண்ட் கேமரா வீடியோ நடந்துகிட்டே பேசுறதுனால ஆடியோ எப்படி இருக்குது, வீடியோ எப்படி இருக்குது, ஏதாவது ஷேக் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். பட் அதை தாண்டி கேமராவுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அகைன் இந்த ப்ரைஸுக்கு ஒரு கேமிங் மொபைல் ஃபோன் இருக்கக்கூடிய கேமரா நம்ம வச்சு பார்க்குறப்போ நல்லாவே இருக்குது. லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜினுடைய கலர் ரீப்ரொடக்ஷன் ப்ளஸ் சேச்சுரேஷன் லெவல்ஸ், அதோடைய ஷார்ப்னஸ் இதெல்லாம் நல்லா இருக்குது. எட்ஜஸில் மட்டும் ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்னஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க.
டைனாமிக் ரேஞ்ச் சுமாரா இருக்கு. போர்ட்ரேட் போட்டோஸ்ல எட்ஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் நல்லா இருக்கு. இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா ஒன்றும் ஆகா ஓகோன்னு இல்லை, பட் இருக்கு. உங்களுக்கு தேவையான நேரத்தில் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நைட் போட்டோஸும் பார்த்தீங்க அப்படின்னா கலர் ரீப்ரொடக்ஷன் எக்ஸ்ட்ராவா ஒன்று ஆட் பண்ணி இந்த ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணி ப்ராசஸிங்லாம் பண்ற மாதிரி தெரியல. இருக்கிற மாதிரி உங்களுக்கு எடுத்து காமிக்குது, உங்களுக்கு வேணுங்கிறத வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஓவரால் கேமரா டிபார்ட்மெண்ட்ல பாக்குறப்போ இந்த Infinix GT30 வந்து ரொம்ப ஒன்றும் கிரேட் கிடையாது. ஆனா இது இந்த மொபைல் போன் எங்க கிரேட்டா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ்ல. சரி, அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல என்ன ஆயிட்டு இருக்குது, MediaTek Dimensity 7400 ப்ராசஸர். RAM பார்த்தீங்க அப்படின்னா LPDDR5X RAM கொடுத்துருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. கூலிங்காக 6 லேயர்ஸ் ஆஃப் வேப்பர் கூலிங் சேம்பர்ஸும் இதில் இருக்கு. ஸோ ஒரு கேமிங் மொபைல் ஃபோனில் என்னென்ன தேவையோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒரு டிவைஸ்னு வச்சு நீங்கள் பார்த்தாலே இதில் NFC இதில் கிடையாது, பட் தேவையான எல்லா சென்சர்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு L1 வைட்பேண்டுக்கான சப்போர்ட்டும் இதில் இருக்கு. பட் இதெல்லாம் விட இந்த மொபைல் ஃபோன் மெயின் ஹைலைட்டே இதோடைய கேமிங் பர்ஃபார்மன்ஸ் தான். ரொம்ப நேரம் கேமிங் விளையாண்டாலும் இது வந்து அவ்வளவா த்ராட்லிங்லாம் நான் ஃபீல் பண்ணலைங்க. இந்த பிரைஸ்ல த்ராட்லிங் எல்லாமே ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். பட் அதுக்கு காரணம் அவங்க பண்ணிக்கக்கூடிய அந்த 6 லேயர் வேப்பர் கூலிங் சேம்பர்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுவாக கூட இருக்கலாம். ப்ளஸ் அந்த ப்ராசஸர்னுடைய எஃபிஷியன்சியாகவும் இருக்கலாம். நல்ல ஸ்மூத்தான கேம் பிளே, ஹை ஃப்ரேம் ரேட்டு நீங்கள் போட்டு கேம் விளையாடாலும் அருமையாக நீங்கள் கேம் பிளே விளையாடலாம். ரொம்ப நேரம் நீங்கள் கேமிங் விளையாடலாம். எனக்கு முக்கியமாக இந்த கேமிங் ட்ரிகர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு என்னுடைய கேம் விளையாடுறதுக்கெல்லாம். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் இது என்னடா கிம்மிக் மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சேன். இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த லைட் மெக்கா லைட் மாதிரி இந்த கேமிங் ட்ரிகர்ஸும் ஒரு கிம்மிக் மாதிரி தானோ நினைச்சேன். பட் கேமிங் அதிகமாக விளையாடுறவங்களுக்கு ஒரு சில ஆக்ஷன்ஸ் அப்படி மேப் பண்ணி விட்டாங்க அப்படின்னா செம்மையான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து XOS 15 ரன் ஆகிட்டு இருக்கு. Android 15 மேலே ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு OS இது. Infinix AI அப்படின்னு சொல்லக்கூடிய AI சம்மந்தப்பட்ட எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட்டு, டச் அசிஸ்டன்ட்டு, அப்புறம் கால் அசிஸ்டன்ட், டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது, சோஷியல் மீடியா அசிஸ்டன்ட்டு, டாக்குமெண்ட் அசிஸ்டன்ட், அப்புறம் ஏஐ நோட்ஸ் எடுக்கிறது, வால்பேப்பர் ஜென்ரேட்டர், ஏஐ கேலரி, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஏஐ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு இருக்குது. பர்சனலைசேஷனுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜிடி ட்ரிகர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிடி ட்ரிகரை எப்படி மேப் பண்ணுறது, இவ்வளோ வைப்ரேஷன் லெவல்ஸ் எவ்வளோ இருக்கணும், இதில் நீங்கள் கேமிங் விளையாடாத நேரத்துலையுமே மற்ற ஏதாச்சும் நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா, சிங்கிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா வேறு ஏதாச்சும் ஆப்பை திறக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கா, அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல் லைட் வேவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பின்னாடி இந்த லைட்ஸ் வருதுல்ல, இந்த லைட்ஸும் அதோடைய இன்டென்சிட்டியை சேஞ்ச் பண்ணிக்கிறது, எதுக்கெல்லாம் லைட் வரணும், இந்த இப்படி ஃப்ளிப் பண்ணால் அப்படி லைட் வரணுமா, அப்புறம் உங்களுக்கு மியூசிக் பாடுறப்ப நீங்கள் லைட் கேட்கணுமா, கால்ஸ் வந்து அவங்க லைட் எரியணுமா, இந்த மாதிரி எதுக்கெல்லாம் லைட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் செட்டப் பண்ணி நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். பட் இந்த ஓஎஸில் எக்கச்சக்க ப்ளோட்வேர் இருக்க தாங்க செய்யுது. இந்த ப்ளோட்வேர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி எனக்கே சலிச்சு போச்சு. அந்த அளவுக்கு ப்ளோட்வேர் இருக்க தான் செய்யுது. அதை நம்ம இப்போ அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். பட் அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா மொபைலில் இருக்கக்கூடிய யூஐ நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதை தடுக்காத மாதிரி உங்களுக்கு எந்த ஷோ ஸ்டாப்பர்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு யூஐ கொடுத்துருக்காங்க. ஒரு சில போட்டோ உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் அன்இன்ஸ்டாலும் பண்ணி விட்டுறலாம். சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தேவையான விஷயங்கள் நிறையா கொடுத்துருக்காங்க, தேவையில்லாத விஷயங்களும் ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் மைனஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பேட்டரி பார்த்தீங்கன்னா 5500 mAh பேட்டரி தான். இப்போ இருக்க காலகட்டத்தில் 5500 அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. பட் 45 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறது 1 ஹவருக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நாள் வரைக்கும் சால்ட்டை தாக்கு பிடிக்கும். 2வது நாள் உங்களுக்கு உங்களோட யூசேஜை பொறுத்து 2வது நாள் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி இழுத்தாலும் நீங்கள் இழுக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த Infinix GT30 வாங்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா இதோடைய விலை 8GB RAM மற்றும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்டதுடைய விலை வந்து 19,499. 8GB மற்றும் 256GB வேரியன்ட்டுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 20,999. என்னை கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் 256GB வேரியன்ட் போகிறது பெஸ்ட்டான விஷயம். ஏன்னா இதில் வந்து மெமரி கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. மெமரியை நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ வாங்குற ஆரம்பத்திலேயே நீங்கள் அந்த 21,000 அந்த வேரியன்ட் நீங்கள் வாங்கிடலாம். ஆனால் யார் வாங்கலாம்னு கேட்டிங்க அப்படின்னா அதிகமாக கேம் விளையாடுறவங்க, கேமிங் ரொம்ப பிரியர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே 20,000 பட்ஜெட்டில் ஒரு கேமிங் மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கலாம். அதை தவிர்த்துட்டு எனக்கு இந்த கேமரா ரொம்ப பிடிக்கும், எனக்கு இந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாக வேணும், அந்த மாதிரிலாம் நினச்சிங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்காதீங்க. ஸோ கேமிங் பீரியடுக்காகவே லான்ச் பண்ண இந்த Infinix GT30 உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைப்பது உங்கள் நம்ம கிரிதர். நன்றி, வணக்கம்.